நான் வித்தியாசமான கதைகள் எழுதணுன்ற ரொம்ப வருஷமாக நான் ஃபிலிம் ஸ்கூலில் படித்ததுலேருந்து அப்படி தான் வந்ததுலேருந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் வெளிலேருந்து வந்து நான் டாக்டர் கதிட்டு இருந்தேன். அங்கே தான் மிஷ்கின் சாரை சந்தித்தேன். அவரோட சித்திரம் பேசரி நந்தலாலா. நான் நிறைய நான் ஃபிக்ஷன் படிப்பேன். பேசிக்கலாக பிஎஸ்சி ஃபிசிக்ஸு. ஸோ சயின்ஸ் ரீதியாக தான் நிறைய கதைகள் யோசிச்சுட்டு இருப்பேன். நம்ம இங்கே கமர்ஷியல் சினிமா மட்டும் நிறையா கதைகள்லாம் பண்ணிகிட்ருப்பேன். இந்த படம் தான் என் முதல் படம் அப்படின்றது எனக்கே நானே ஜட்ஜ் பண்ணல. கொரோனா டைமில் 2020 எழுதுனது. ஏன்னா ரீசெண்டாக அந்த டைமில் டோட்டலாக நிறைய எம்டினஸ் இருந்தது வேர்ல்டு பூரா. when you go outside ரோடு எல்லாம் எம்டி எல்லாமே எம்டியாக இருந்தது. ஸோ அதில் ஒரு இன்ஸ்பைரஸ் ஆச்சு. அது இல்லாமல் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபோபியாஸ் பற்றி நிறையா படித்ததுனால எந்த ஃபோபியா வேர்ல்டில் யாரும் சொல்லலை அப்படின்றது அது எடுக்கும்போது கீனோஃபோபியா யாரும் சொல்லலை. அது இது ஃபிலாசபிக்கலாக கனெக்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. வெறும் மெட்டீரியலிஸ்டிக்காக எம்டி ஸ்பேஸ்னு சொல்லாமல் லைஃப்பில் நிறைய லாஸஸ் நடந்ததுன்னா நம்ம மனசில் ஒரு வெற்றிடம் உருவாகும். ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லணும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னு. இது ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் சினிமா மாதிரி என்னால் பண்ணியிருக்க முடியும். ஆனால் ஆஃப்டர் பேண்டமிக்கு ஓடிடியோட எக்ஸ்போஷர் பப்ளிக் கிடச்சதுனால, இன்டர்நேஷ்னல் சினிமாலாம் மக்கள் பார்த்ததுனால, தர லோக்கலுக்கு கமர்ஷியல் படம் பண்ணக்கூடிய டேரக்டர் தான், ரைட்டர் தான் நான். ஆனால் ரொம்ப தைரியமாக இப்படி ஒரு கூட்டம் இந்த மாதிரி ஒரு படத்தை ரசிப்பாங்க. ஏன்னா கொரியன் படம், சைனீஸ் படம், எல்லா மாதிரி படங்களும் டாக்குமெண்ட்ரிலேருந்து எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு தைரியத்தில் தான் இந்த படமே ரொம்ப தைரியமாக ப்ரெசென்ட் பண்ணுது. ப்ரெசன்டேஷனே ஆமாம், கோ டேரக்டர் ஒர்க் பண்ணேன். ஆமாம். இல்லை, நான் முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% அவரோட சாயல் இருக்கோட ரொம்ப தெளிவாக இருந்தேன். அவரோட நண்பர். நான் சித்திரம் பேசரி இல்லை சித்திரம் பேசரி நந்தலாலா கோ டேரக்டர் ஒர்க் பண்ணேன். நான் வந்து ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனர். அவர் ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம வந்து நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சிருந்தாலும் கடைசியாக வந்தது அவர் ஸ்கூல்ன்றதுனால அவரோட சாயல் இருந்தால் நான் தனித்துவமாக இருக்க முடியாது. அதனால் நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கலர்ஸே வந்து எல்லோ லேம்ப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் கேமராமேன் பிளாக் ப்ளூ தான் யூஸ் பண்ணேன். ஒயிட் லைட் ஷோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து அவரோட இதில் எல்லோ லைட் ஷோஸ் இருக்கும். நைட்லாம் வந்து எல்லோ லைட் ஷோஸ் யூஸ் பண்ண சொன்னால் எனக்கு பர்டிகுலராக வேணான்ட்டேன். அதாவது அவர் மேலே எனக்கு பயங்கர அன்பு உண்டு, மரியாதை உண்டு. பட் அவரோட இவரோட இதுன்னு இருக்கக்கூடாது. நான் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபிலிம் ஸ்கூல்லேருந்து வந்ததுனால. ஆமாம், இந்த கதை இது வந்து நான் தான் சொல்லிட்டேன். நான் பக்கா கமர்ஷியல் ரைட்டர். இவர் என்னோடய ப்ரொடியூசரு, நடிச்சிருக்காரு, ஃபிலிம்ஸ் ஒன்றா படித்தார். 25 இயர்ஸாக என்னோட எல்லா கதைகளும் தெரியும். நாளைக்கு பெரிய பெரிய ஆக்ஷன் ஹீரோவுக்கும் கதைகள் இருக்குது. ஆனால் நான் படம் நான் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னா, இப்படி ஒரு படத்தை பார்க்க ஒரு சின்ன கூட்டமாவது வெளியில் இருக்காங்கன்னு நம்பிக்கையில் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நானும் தஞ்சாவூர்லேருந்து ஒரு ரசிகனாக தான் வந்தேன். இங்கே வந்து தான் நிறையா கற்றுக்கிட்டேன் ஃபிலிம் ஸ்கூல்லேருந்து. அதுக்கப்புறம் இங்கே உள்ள அனுபவங்கள்லாம் வச்சு. இல்லை, அது நீங்கள் கேட்குறீங்க. அது நானே கேட்டால் ஒரு காலத்தில் நான் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னா, இது என்னோட பிழைப்பு. முதல்ல ஃபஸ்ட் ஸ்டாண்ட் பிரெட் அண்ட் பட்டர் 25 இயர்ஸ் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இதை பண்ணுறேன். why I should take this kind of film. ஏன் இதையே வந்து கீனோ பக்கத்தில் காமிச்சு ஜாம் இப்படிலாம் பண்ணியிருக்க முடியும்ல. பர்பஸாக பண்ண இந்த கண்டென்ட்டுக்கு ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்தேன். அது வைட்லே தான் இருக்கணும், 2 ஷாட்லேயே இருக்காது. 2 பேருக்கு சேர்ந்தே காமிச்சிருக்க மாட்டேன். இந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கீனோ இருக்கும். நான் தான் கீனோவை நடித்தேன். நான் ஒரு டைரக்டராக ஆசைப்பட்டு நடித்தேன். ஃபஸ்ட்டு டைம் வேர்ல்டு ஒரு டைரக்டர் ரைட்டர் நடிச்சிருக்கேன், மெயின் டைட்டிலர் ரோல். ஆனால் மூஞ்சி காமிக்காமல் நடிச்சிருக்கேன், வெறும் உடல் மொழியில். அதில் எதுவுமே நான் வந்து படங்கள்லாம் பார்ப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் நான் பண்ணும்போது ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பேன். எதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். ரொம்ப பிகினிங் பீரியடில் ஒரு ஃபவுண்டேஷன் டெக்னிக்கலாக போட்டோன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிக்கும்போது அதெல்லாம் எதுவுமே எடுக்கல. ரொம்ப நார்மலாக. எனக்கு சார். ஆமாம் சார். இல்லை, பையன் வந்து கீனோன்னா இப்போ கடைசியாக டாக்டர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாருல்ல. பையன் ஏன் கீனோன்னு கத்துறானா, அந்த கனவுல அது வந்து ஹாய் தரன், ஐ எம் கம்மிங், ஐ எம் கீனோன்னு கத்துது இல்லை. அது கீனோன்னு ஃபஸ்ட்டு சீன் தண்ணிலேருந்து எந்திரிச்சு வருது இல்லை, கடல்லேருந்து. அது வந்து பேர் அதுதான் அவன் எழுதுது. இது ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் சைக்காலஜிக்கல் ஃபேண்டசி மிஸ்ட்ரி தான். இது வந்து நம்ம ஒரு ஹாரர் மாதிரி போகிற மாதிரி போய் இருக்குது. நீங்களே பாருங்க. ரொம்ப இது கமர்ஷியலைஸ் பண்ணணுன்னா 1 செகண்ட் ஆகுது. என்னை நம்பி அவ்வளோ சுதந்திரம் கொடுத்தாங்க அந்த ப்ரொடியூசர். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு ஷாட்டுக்கு ஒரு கட்டுக்கும் நினச்சிருந்தேன்னா அவ்வளோ இது இல்லாமல் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவ்வளோ ஃப்ரீடமாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்ததுனால இப்படி ஒரு படம் என்னால் பண்ண முடிஞ்சுது. என்னை நம்பி காசு போட்டிருக்காங்க. நான் வந்து 25 இயர்ஸ் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ டஃப்பாக ஒரு படம் ப்ரெசென்ட் பண்ணோம். ஐ ஹோப் there is a big crowd or at least a small crowd to enjoy this film. ஏன்னா இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் வந்துருச்சு. நம்ம வந்து இதுதான் ரசிப்போம் அப்படின்னு கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போகிறோம் வெளியில் போகிறோம்,
ஒரு அழகான பெண் வரா, இப்போ இன்றைக்கி 6 மணிக்கு வரா அப்படின்னா நாளைக்கும் அதே 6 மணிக்கு அந்த பெண் வருவான்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தான் நம்ம வந்து சினிமானில் எல்லாத்தையும் அப்படி எடுத்து அப்படி 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 நம்மளாம் நினச்சிக்கிறோம். இப்படி படம்னா இப்படி தான் இருக்கணும், படம் தான் அப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் ஓடும், அப்படி இருந்தால் தான் ஓடும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நான் தான் ஒரு 15 இயர்ஸாக மியூசிக்கில் ஃபுல்லாக உள்ளே போய் மியூசிக் கற்றுக்கிட்டு எல்லாம் மியூசிக் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்கு. நான் நினச்சா ஃபஸ்ட் டைம் மியூசிக்கு ஆடியோ ட்ராக் விற்கணும், அதுன்ட்டு 5 நிமிஷம் பாட்டு, 6 நிமிஷம் பாட்டு, 4 நிமிஷம் பாட்டெலாம் வச்சுருக்க முடியும். நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இந்த ஸ்கிரிப்டுக்கு ஹானஸ்ட்டாக இருந்தேன். அதுக்கு ஃபுல்லாக என்னோடய ப்ரொடியூசர்ஸ் அப்படி சப்போர்ட் பண்ணாங்க. என்னோடய ஆக்டர்ஸ், என்னோடய க்ரூ எல்லாம் அப்படி இருந்தாங்க. ரொம்ப சின்ன க்ரூ. அது ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்மால் கண்டென்ட். ஒரே அந்த கீனோட வார்த்தை மட்டும்தான் சினாப்சிஸ் நீங்கள் சொன்னால். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வந்து அது ஸ்க்ரீன், அது வந்து பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருந்தது. அதுதான், அது ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை. இது ஆக்சுவலாக இது எக்ஸ்பிரஷனாக இல்லை. இது வந்து 13 இயர்ஸ்க்கு கீழே உள்ள கிட்ஸுக்கு காமிக்கணும்னு சொல்லி தான் சர்டிஃபை பண்ணும்போது பிஜி பேரண்டல் கைடன்ஸ், அதாவது இன்டெலெக்சுவலாக இருக்க கண்டென்ட், அதாவது கண்டென்ட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் பேரண்ட்ஸ் வேணும். ஃபியர் ஃபேக்டர் 3 வயசுக்கு கீழே தான் இருக்கும். நான் வந்து மியூசிக்கலாகவே கம்போசராக இன்னும் பயங்கரமாக அந்த கீனோ ஓவராக பயமுறுத்திருக்கலாம். நான் அதை பண்ணலை. நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக பண்ணேன். மியூசிக்லேருந்து ப்ரெசன்டேஷன், ஷார்ட் டிவிஷன்ஸ்லேருந்து. ஏன்னா இந்த படம் நான் 25 வருஷம் அனுபவத்துக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் வைக்கும்போது இதை ஏன் நான் வைக்கணும், 1000 படத்தில் லட்சக்கணக்கான படத்தில் பார்த்துட்டேன் நினச்சி தான் வச்சேன். ஒன்று பண்ணுறோம், அது ஒழுக்கமாக பண்ணுவோம். ஏன்னா நானும் ஆடியன்ஸாக இருந்து வந்தவன் தான், வானத்துலேருந்துலாம் குதித்து வரல. அது மாதிரி ஆமாம் 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 ஓகே ஓகே ஓகே. மணலை காப்பாற்றுறது தவிர்க்கிறதா இந்த படம் வந்து இது வந்து தைரியப்படுத்தணும். இந்த குழந்தைங்களுக்கு இல்லை, நான் தான் கனெக்டாக கடைசியாக வாய்ஸ் ஓவர்லேயே சொல்லிட்டேனே, யாருமே நீங்கள் வெற்றிடத்தை பார்த்து பயப்படாத ஆள், ரேர் கேஸ்னே சொல்கிறான் அந்த ஆள். யாருக்கோ இல்லை, அதுதான் கதை. யாருக்கு இந்த பக்கம் உங்களுக்கு வந்து எண்டில் வாய்ஸ் ஓவர் வருது, யாருமே ரியல்லே பயப்படலைன்னா கூட மென்டலி ஃபிலாசபிக்கலாக மென்டலாக லைஃப்பில் நமக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு வேக்கம் உருவாகுதுல்ல நம்ம மனசில், அதையும் நான் ஃபிலாசபிக்கலாக கனெக்ட் பண்ணி தான் அந்த அது அந்த 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 அதுவுமே கீனோஃபோபியா தான், இன்டர்னல் கீனோஃபோபியா. எக்ஸ்டர்னல் ஓகே சார். அப்படிலாம் பண்ணல. ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இது வந்து ஸ்பேஸ் பற்றின படம், எம்டி ஸ்பேஸ் பற்றின படம். அதனால் ஒரு கான்வர்சேஷன் சீனாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே நான் வந்து இப்படி ஒரு கண்டென்ட்டை கடைசியில் சொல்ல வரும்போது நம்பணும் ஆடியன்ஸு. ஸோ டைரக்டோரியலாக ப்ரெசன்டேஷனாக ஷார்ட் டிவிஷன் நான் கொஞ்சம் உஷாராக இருந்தேன். நினச்சிருந்தா க்ளோஸ்அப்ஸில் கட் பண்ணிலாம் போயிருக்கலாம். அது ஹோல் ஃபிலிம்லேயே பார்த்தீங்கன்னா கீனோக்கும் க்ளோஸ்அப் இருக்காது, இவங்களுக்கே ஒரு 4-5 க்ளோஸ்அப்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அந்த படமே எம்டியை பற்றின படம். நீங்கள் வந்து ஃப்ரேமில் வந்தீங்கன்னா இந்த படம் பெரிய விஎஃப்எக்ஸ் கிடையாது, பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த படம் ஒயிட் ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா அது வந்து ஃபுல்லாக ஒரு வைடு கண்டென்ட். ஏன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஏரியாலானா அங்கே இன்டர்நேஷ்னல் டேரக்டர்ஸ்லாம் லாங் டேக்ஸ் வச்சாங்கன்னா அப்படி பெருமையாக இப்போ எழுதுறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக அது ஒரு படம் வந்து பயங்கரமாக எழுதுனாங்க லாங் டேக்ஸ்னு. அப்படி மாதிரி இன்ஸ்பயர் பண்ணல. இப்போ என்னோட அடுத்த படம் இதே மாதிரி ப்ரெசன்டேஷன் இருக்காது. இந்த கதை இப்படி ப்ரெசென்ட் பண்ண என்ன அனுமதிச்சு தயாரிப்பாளர் எனக்கு அவ்வளோ சுதந்திரம் கொடுத்ததுனால என்னால் இப்படி ஒரு ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சுது. May 9th ரிலீஸு. இப்போதைக்கு ஒரு 50 தேட்டர்ஸ் இது பண்ணியிருக்கோம். படிப்படியாக சாட்டர்டேக்கு அப்புறம் பிக்கப் ஆகும்னு நான் நம்புகிறோம். உங்களோட ரைட் அப்னாலையும் மக்களோட இதனாலையும் வரும்ன்ட்டு நான் நம்புகிறேன். யார் சார்? மணல் இல்லை முன்னிலையில் இல்லை சார், அவர் நடிகர், ஆக்டர், நடிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறார். தேங்க்யூ சார். கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தை எலிவேட் பண்ணுறது தான். எல்லாருமே எப்போதுமே சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. சந்தோஷன்ற அம்மா ஒரு ஓகே தான். ஆனால் ஏதோ சந்தோஷமாக இன்றைய உலகத்தில் இருந்தால் கூட ஏதோ ஒரு ஆழ்மனத்தில் ஒரு பயத்தோடையே தான் இருந்துகிட்டு இருக்கோம். அது தேவையில்லை. இது வெறும் அதெல்லாம் சொல்லலைன்னா கூட கிட்டத்தட்ட அதில் அந்த அந்த பயத்தினாலேயே நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வேக்கம் உருவாயிடுது இல்லை. அதெல்லாம் தான் இந்த இந்த கீனோ சொல்லியிருக்கு. வெறும் ஒரு ஆமாம் 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 மாயவரன்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது உங்களுக்கு ஏங்க டெல்லியில் இதில் படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஊட்டியில் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுறான். அதெல்லாம் நீங்கள் மாயவரன்றதால தெரியுது. ஏன் முடிச்சூர் பக்கம் வாங்க, இந்த மாதிரி வீடு காட்டுறேன் இதோட சொல்கிறேன் வாங்க.
தேங்க்யூ தேங்க்யூ அதான் அந்த மாதிரி இதோட இன்டீரியர். ஆமாம் அந்த வீடு சொன்னார் அண்ணன் தெரிஞ்சதுனால. நான் வேறு யாராவது கேள்வி கேட்குறேன் கேளுங்க. இவர் மெயின் என்னோட நெருங்கிய நண்பர். இந்த படத்தோட மெயின் கதாபாத்திரம் ஆக்சுவலாக இந்த படத்தோட மகாதாரா பகவத். ஆமாம் நீங்கள் பேசுங்க பகவத், நீங்கள் பேசுங்க. நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு. ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. வேறு படம் பண்ணதெல்லாம் சொல்லுங்கள் சார். ஆமாம் நாங்கள் ஆக்சுவலி கந்தர்வா சிவலைட்ஸ் கிரியேட்டர்ஸ்னு கம்பெனி. இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கோம், ஒரு தோழன் ஒரு தோழின்னு. இது எங்களுடைய 2வது ப்ரொடக்ஷன். அது ஹீனோ. நன்றி சார், நன்றி. அது என் பையன். ரியல் ஃபாதர் சன் ஆக்டட் அஸ் ஃபிக்ஷனல் ஃபாதர் சன். தேங்க்யூ. எனக்கு கதையே பிடிச்சிருந்து ஓகே பண்ணேன். எதுன்னு இல்லை, ஒரு வித்தியாசமான முயற்சி பண்ணுவோங்கிறது தான். ஒரு ஆக்சுவலி நானும் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டு, ஒய்ஃப் அவங்களும் ஃபிலிம் ஸ்டூடெண்ட். எல்லாமே நாங்கள் இன்ஸ்டியூட்டு ஒரே பேட்ச்சு. ஸோ வேறு மாதிரி ஒரு படம் பண்ணுவோம். என் வழக்கமாக ஒரு படம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு படம் பண்ணுவோங்கிறதுனால அது நாட்டு கிடச்சிது. அவர் கதை சொன்னார், ஓகே பண்ணிடுவோம் அப்படி. நன்றி சார். அந்த இது இப்போ கேமராமேன் ஆலிவர் டென்னி. இதுதான் கேமராமேன் ஆலிவர் டென்னி கேமராமேன். எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் ப்ரொடியூசர் என்னை கூப்பிட்டு இந்த கதை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுக்கு ஒரு கலர், ஒரு பேட்டர்ன் கேட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்களோ அதை அழகாக பண்ணி கொடுத்தேன். எனக்கு இயக்குனரும் தயாரிப்பாளரும் வந்து எனக்கு நல்லா ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அதை வந்து நாங்கள் ரசித்து நாங்கள் அழகாக எடுக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் தான் நீங்கள் பார்த்த கீனோ மூவி. தேங்க்யூ. சும்மா ஆமாம் யாராவது கேள்வி கேளுங்க தம்பிட்ட. கொஸ்டின் இந்த ஆன்சர் வரும். யாராவது கேள்வி கேளுங்க. படம் சொல்லும் போது இது மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, எம்டிஆர் விஷயத்தை வந்து காட்டியிருப்பாங்க. அதை எம்டிஆர் மூலம் வீடியோ எடுத்திருப்பாங்க. இவங்களுக்கு என்ன தோணுச்சு? அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, அந்த எம்டி ஸ்பேஸை பார்த்து தான் அந்த கேரக்டர் பயப்படுறான். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அப்படி தான் நடிக்கணும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆக்டிங்னா ஆசை. சரி. இல்லை அதெல்லாம் எதுவும் போகல. அவர் வந்து நான் 50% சொன்னேன். அவர் அழகாக அவரே எல்லாமே பண்ணிட்டார். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் இருக்கும். இவரும் சரி, இவரெல்லாம் அப்படியே இருந்துட்டார். பகத்சிங்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ராஜு கேரக்டர்லாம் இல்லை, அது நிறைய படங்கள் வந்துருச்சு சார். அது நிறைய பேர் பேசினாங்க. இல்லை அது ஓகே, பட் அது வந்துருச்சு நிறையா. அதெல்லாம் புரியுது. அதை தான் நான் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன்னா, ஐ வுட் ஹவ் மேட் திஸ் ஃபிலிம் பக்கா கமர்ஷியலி. இதே பட்ஜெட்டில் செம்மையாக பண்ணியிருக்க முடியும். இதுவும் கமர்ஷியல் ஃபிலிம் தான். இந்த படம் மெயின் ஸ்ட்ரீமில் போச்சுன்னா இன்னும் வேறு மாதிரி படங்கள் வரும். நானும் வேறு மாதிரி நல்ல மாதிரி படங்கள் தான் பண்ணுவேன். அதுக்காக எல்லா படமும் இந்த மாதிரி தான் டஃப்பாக பண்ணுவேன்னு கிடையாது. அடுத்தது ரொம்ப நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட் டேட்டு கொடுங்க பண்ணுறேன். எல்லாருக்கும் இருக்கு. யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்க அப்பா கூடயே நீ முதல் படத்தில் நடிச்சிருக்க. அதை எப்படி பார்க்குற, எந்த அளவு ஒரு மகிழ்ச்சி? இல்லை அதுக்கு நான் சீரியஸாகவே கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா இப்போ வேறு ஏதாவது போயிருந்தேன்னா அது எப்படி இருந்திருக்கும்னு தெரியாது. அப்பாவோட நடித்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. தேங்க்ஸ். படிக்கிறது தான் வேலை. ஏதாவது சான்ஸ், ஏதாவது நல்ல சான்ஸ் கிடைச்சா படிச்சு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணலாம். ஆமாம் இது ஒரு சின்ன பையனாக நடித்தான். அந்த ஹாஸ்டல்லாம் வருவானே, அந்த பையனுக்கு மோட்டிவேட் பண்ணுவானே. இந்த இவர் வந்து இந்த புரோக்கராக நடித்தவர் சிவம். இவர் கண்ணதாசன் அந்த மேனேஜராக நடித்தவர். வணக்கம் பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு நடிகன். இப்போ நம்ம அண்ணன் வந்து இதில் வந்து ஈபியாக ஒர்க் பண்ணியிருக்கேன், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுறோம், சரி நீங்கள் வா, என்ன நீ வந்து ஈபியாக ஒர்க் பண்ணுறியான்னு கேட்டார். அண்ணே எப்படி நான் ஈபியாக ஒர்க் பண்ணுறது? சரி ஓகே சொல்லிட்டீங்க, சரி பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஈபின்னு ஒரு போஸ்டிங் எனக்கு கொடுத்தாரு. நான் வந்து இது ஒரு நடிகனாக பண்ணேன். எனக்கு ஒரு ஈபி கேரக்டர் கிடச்சிருக்கு. அதை எப்படி முழுமையாக நம்ம இது பண்ணி கொடுக்கணுன்னு நம்ம யூனிட்டில் யாருக்கும் எந்த குறையும் வச்சதில்லை. இது வரைய யாருக்கும் எந்த பெண்டிங் எதுவுமே கிடையாது. எல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணோம். சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது ஒரு சிறுதுளியாக ஒரு இது பண்ணியிருக்கோம். அது பெருவெள்ளமாக பத்திரிக்கையாளர் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல வரிகளும் வாசகங்களும் எழுதி நீங்கள் கொடுக்குறதுல இந்த ஆடியன்ஸ் பீப்புள் எல்லாருமே வந்து
நமக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக பத்திரிகையாளர் எல்லாத்தையும் நம்பியிருக்கோம். எல்லாரும் சார் கூட சொன்னார், சின்ன படங்கள் பண்ணுறீங்க, பத்திரிகையாளரை நம்பி நீங்கள் இது பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட்டு நல்ல ஒரு கான்செப்டாக ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும்னு. எங்களுக்கும் பண்ணணும்னு ஆசை. இது வந்து நீங்கள் வழிகாட்டி விடுங்க, அடுத்து பெரிய கண்டென்ட்டாக நல்லதாக பண்ணுவோம். வாய்ப்புக்கு நன்றி அளித்ததுக்கு நன்றி.